பிஜிலி ரமேஷ் இறப்பிற்கு வந்த சித்திவிடம் கண்டென்ட் கேட்ட நிருபர் மனம் திறந்து நொந்து சித்து அளித்த பதில் இப்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பிஜிலி ரமேஷுக்கு அஞ்சலி செலுத்திய விஜய் சித்து வந்திருந்த வீடியோ தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகராக மக்கள் மத்தியில் அறியப்பட்டவர் தான் பிஜிலி ரமேஷ். இவர் பிராங்க் வீடியோக்கள் மூலம்தான் மக்கள் மனதில் அறியப்பட்டார். அது மட்டுமில்லாமல் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகர். அதன் பின்பு இவர் முதலாக இயக்குனர் நெல்சன் நயன்தாரா நடிப்பில் வெளியாகியிருந்த கோலமாகு கோகிலா படத்தின் மூலம்தான் அறிமுகமாகியே இருந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து முதல் படமே இவருக்கு பெயரை வாங்கி கொடுத்தது. அதனை அடுத்து இவர் நட்பே துணை, சிவப்பு மஞ்சள் பச்சை, கோமாளி, ஆடை, ஜாம்பி போன்ற பல திரைப்படங்களில் நடிச்சிருந்தார். இவருடைய நடிப்பு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. அதோடு சின்னத்திரை நிகழ்ச்சியில் கூட கலந்திருந்தார். இப்படி சினிமாவில் நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சமீபத்தில் பிஜிலி ரமேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வந்திருந்தார். ஒரு வாரத்துக்கு முன்பு தான் இவர் வீடு திரும்பியிருந்தார். இன்று தூக்கத்திலேயே இவர் இறந்திருந்தார். அதோடு கல்லீரல் பாதிக்கப்பட்டதால் மருத்துவர்கள் இவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவருடைய உடல்நிலை மோசமாக இருந்ததால் ஆப்ரேஷன் செய்ய முடியாமல் போனது. இவருடைய இறப்புக்கு பலருமே அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. தற்போது இவருக்கு 45 வயது தான் ஆகிறது. இவருடைய இறப்பிற்கு பிரபலங்கள், ரசிகர்கள் என பலருமே இரங்கல் தெரிவித்தாங்க. நேற்று மாலை 5 மணி அளவில் எம்ஜிஆர் நகரில் உள்ள அவருடைய வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடந்து முடிந்தது. பிஜிலி ரமேஷ் இறப்புக்கு அவருடைய குடும்பத்தை ரொம்பவே பாதித்திருந்தது. பிஜிலி ரமேஷுடைய இறுதிச் சடங்கிற்கு விஜய் சித்து நேரில் வந்து அவருடைய உடலை பார்த்து கதறி அழுதி மரியாதை செலுத்தியிருந்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் சந்தித்த விஜய் சித்து, அங்கு யாரோ ஒருவர் நான் கண்டென்ட் கொடுக்க நான் வந்தேன், காலையில் இருந்து இங்கே இருப்பதற்கு காரணம் அதுதான் என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் கண்டென்ட் கொடுக்க வரவே இல்லை. ரொம்ப தப்பாக பேச வேண்டாம். குடிப்பழக்கத்தால் உடல்நிலை ரொம்ப மோசமாகி போகிறது. அதை விட்டுவிட்டாலே பலருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எமோஷனலாக விஜய் சித்து அவங்க பேட்டி கொடுத்திருந்தார். இதையடுத்து பேட்டியில் பிஜிலி ரமேஷின் மகன் விஜய் சித்து வரல என்று என்னுடைய அப்பா சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனால் திடீரென ஒரு நாள் தென்கொரியாவில் இருந்த அப்பாவை பார்க்க விஜய் சித்து வந்திருந்தார். அப்பாவை பார்த்து அவர் பணமெல்லாம் கொடுத்து நீ நன்றாகி வா, உனக்கு நான் ஒரு ஹோட்டல் வைத்து தருகிறேன் என்று சொன்னார் என்று பேசியிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த பேட்டி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.